சிகிச்சை முடிஞ்ச சிறுமி எப்போ வீடு திரும்புகிறாங்க? சிறுமி நல்ல முறையில் நான் தொடர்ந்து அந்த சிறுமியை வந்து நம்ம அரசின் பொறுப்பு காரணமாக நாங்கள் போய் பார்த்துட்ருக்கோங்க. சிறுமியும் நல்லா குணமாயிட்டு இருக்காங்க. அவங்க திங்கட்கிழமை நல்லா ரிலீஃப் கிடைச்சா கூட இன்னும் அந்த மருத்துவமனையில் இருந்து முழுமையாக அந்த தையல் ஆனதுக்கப்புறம் தான் விரும்புகிறாங்க. அந்த மருத்துவமனையும் அதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. அரசை பொறுத்தவரை மாநகராட்சி சார்பில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எவ்வளோ நேரம் அவங்க இருக்காங்களோ இருக்கட்டும்னு சொல்லி. அதே மாதிரி அந்த இறந்த ராட்வீலர் நாய்களும் சொந்த நாய் என்பதால் அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் அவங்க எடுத்து சென்றால் கூட டெய்லி நம்ம பொது சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் அதை ஆய்வு பண்ணி அதுவும் நல்ல முறையில் அதுக்கு எந்த ஒரு நோய் இதுவரைக்கும் தெரியவில்லை. அதையும் நம்ம கண்காணித்து வருகிறோம். சமீப காலமாக இப்போ நாய்கள் வந்து குழந்தைகளையும் பொதுவாக கடிச்சிட்டு வருது சார். இப்போ திருநாய்களும் அதிகமாக இருக்குது. திருநாய்களை இப்போ பராமரிப்புக்காக கார்பரேஷனே எடுத்து வைக்கலாம்ல சார்? எதுக்காக திருநாய்கள் சாலை ஓரத்தில் இருக்குது? அதுக்கு முழுமையான பாதுகாப்பு இல்லாமல் தான் பொதுவாகவே இருக்குது. இல்லை அரசு எடுத்து கார்பரேஷன் எடுத்து வைக்கலாம். இல்லை இப்போ 3 வகையான இது இருக்குங்க. இப்போ நேற்றைய தினம் கூட உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் போச்சு. அதில் திருப்பி ஆனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் 2023 படி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ரிக்வஸ்ட்டே உங்கள் எல்லார்ட்டையும் என்னென்னா அந்த விழிப்புணர்வு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் அந்த படியில் இறங்கி நம்ம கொஞ்சம் லீகல் பொசிஷனே பேசாமல் இந்த நாய் கடித்து நாயை பயப்படுறவங்க, அதே மாதிரி செல்லப்பிராணிகள், அதே மாதிரி சமுதாயத்தில் பராமரிக்கப்படும் நாய் தெருநாய்கள் அது அனைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த எலெக்ஷன் முடியட்டுங்க. நம்ம கவுன்சில் ஒப்புதலுடன் அரசோட நல்ல முடிவு எடுப்போம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.